மத்திய கிழக்கு நம்மளுக்கு தெரிந்த பெயர். நான் இப்பொழுது சொல்ல நினைப்பது மத்திய ஆசியா. மத்திய கிழக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் போராட்டங்களுக்கு பெயர் போன இடங்கள். மத்திய ஆசியா இஸ்லாமிய சமுதாயத்துடைய அறிவியல் வளர்ச்சிக்கு பெயர் போன இடம். இஸ்லாமிய சமுதாயத்துடைய அறிவை வளர்ப்பதற்கு பெயர் போன இடம். அந்த நாட்டுடைய நிலைமை இன்றைக்கு தெரியுமா? முதல்ல அந்த பகுதியுடைய நிலைமை நம்மளுக்கு தெரியும். மத்திய ஆசியா பற்றிய நிலைமை நம்மளுக்கு தெரியும். மத்திய ஆசியா இருக்கிறது, அங்கதான் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் தூரமாக இருந்தாலும் அந்த மத்திய ஆசிய எல்லைக்குள் திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா போன்றவர்கள் பிறந்தார்கள். அபூதாவூத் இமாம் அவர்கள் கூட அதுக்கு நெருக்கமான இடத்தில் தான் பிறந்தார்கள். மத்திய ஆசியா சகோதரர்களே, எந்த இரண்டு எல்லைக்குள் அது இருக்கிறது இன்றைக்கு? ஒன்று ரஷ்யா என்கின்ற எல்லைக்குள் இருக்கின்றன. இன்றைக்கு விடுதலை பெற்றுவிட்டாலும் ஒரு வகையில் சொல்ல போனால் ரஷ்யாவுடைய எல்லைக்குள் தான். இன்னொரு பகுதி சைனாவுடைய வடமேற்கு எல்லைக்குள் இருந்து கொண்டிருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பார்க்க வேண்டும். அங்கேதான் இமாம் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாய், இப்னு மாஜா போன்ற அறிஞர்கள் பிறந்தார்கள் என்றால், அங்கிருந்தா இஸ்லாம் வளர்ந்தது என்றால் எங்கிருந்து வளர்ந்திருக்கிறது? ரஷ்யா என்ற ஏரியாவிலிருந்து வளர்க்கிறது. அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை அங்கே கொண்டு போய் சேர்த்து அங்கிருந்து மக்கள் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா? உருவாக்கினான். ஆனால் இன்றைக்கு அந்த ரெண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு பகுதி சைனா கையிலே வைத்திருக்கிறது. அதை நாம் கிழக்கு துர்கிஸ்தான் என்று சொல்கிறோம். கிழக்கு துர்கிஸ்தான் என்று சொல்கிறோம். இன்னொரு பகுதி ரஷ்யாவுடைய எல்லைக்குள்ளே இருக்கின்றன. ரஷ்யா அதுல பெரிய ஒரு, அதாவது இந்த உண்மையிலே ஒரு காலனித்துவ பகுதியாக இன்றைக்கு இல்லாது விட்டாலும் சிந்தனா ரீதியான நிறைய அழுத்தங்களை அவைகள் மேற்கொண்டு வருகின்றன. ரஷ்யாவுடைய பகுதியில் இருக்குது மேற்கு துர்கிஸ்தான். இப்படியா இருந்தத ரெண்டா பிரிச்சு எடுத்துட்டாங்க. டோட்டலாக இருந்தது துர்கிஸ்தான், தௌரான் ஒரு துர்கிஸ்தானாக அது இருந்தது. அன்புள்ள இந்த இஸ்தான் என்ற பெயர் வருகின்ற இடங்கள் இருக்குது, இதெல்லாம் துருக்கியோட மூல மொழியை கொண்டது. நம்மளுக்கு தெரிஞ்ச இஸ்தான் நம்மளுக்கு தெரியும், கபிரிஸ்தான் என்ன இடம் விளங்கிட்டானே, உயர்ந்த இஸ்தானம் அப்படின்னு என்ன இடம்? அது இஸ்தான் என்ற இடத்துக்கு குறிக்கிறது. இந்த அமைப்புல அந்த அங்க உள்ள பேரே பாருங்க நீங்க, பாகிஸ்தான், துர்கிஸ்தான் அந்த மாதிரியான பேர்கள் தான் இருக்கும். இந்த மாதிரியான பிரதேசங்கள்ல இருந்து தான் கூடுதலாக இஸ்லாமிய அறிவு வளர்ந்ததை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுல ரெண்டா பிரிச்சு நான் சொன்னேன். இதுல கிழக்கு ஒரு காலத்தில் இஸ்லாமிய பிரதேசமாக இருந்து நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் உருவான இடம். இன்னைக்கு நம்மட சிந்தனையிலேயே இல்லை, கிழக்கு துர்கிஸ்தான் என்று சைனாவுடைய கையிலே இருக்கிறது. கையில் இருப்பது மாத்திரமல்ல, சைனாவுடைய 5 பெரிய மாநிலங்களில் கிழக்கு துர்கிஸ்தான் உண்டு. 5 மாநிலங்களில் மிகப்பெரிய மாநிலம் இதுதான். தமிழ்ல சொல்லலாம்டா சிங்ஷியாங்னு சொல்லலாம், அது சரியான தமிழ் பதம் அல்ல, ஆனா அப்படித்தான் அந்த சொல்ல எழுதலாம். சிங்ஷியாங்னு சொல்லலாம். மிகப்பெரிய மாநிலங்கள்ல உண்டு. சைனாவுடைய மிகப்பெரிய மாநிலம் 5ல இதுதான் பெரிய மாநிலம். அங்கேதான் பெட்ரோலிய வளத்துக்கான வாய்ப்பையும் இறைவன் வைத்திருக்கிறார், நிறைய இயற்கை வளங்களையும் வைத்திருக்கிறார். அதனால அங்கே வாழக்கூடிய ஹுய் மற்றும் உய்குர் முஸ்லிம்கள், இவங்களுக்கு எதிராக சைனா இன்னமும் காலனித்துவம் செய்து கொண்டிருக்கிறது. நம்புவீர்களா? உத்தியோகம் இல்லாத அறிக்கையாக இருந்தாலும் உண்மையான அறிக்கை, சைனாவில் இந்த மக்கள் உட்பட 10 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். எத்தனை முஸ்லிம்கள்? 10 கோடி முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இரும்பான மீடியாவுக்கு எட்டாத அந்த சமூகம் இருக்கிறது. அதனால் அந்த சமூகத்துடைய அந்த சமூக கட்டுப்பாட்டின் காரணமாக செய்திகள் வெளிவருவதில்லை. ஆனால் அவ்வளவு முஸ்லிம்கள் அங்கே வாழ்கிறார்கள். காஷ்கர் அந்த கிழக்கு துர்கிஸ்தானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலமாக ஒரு காலத்தில் இருந்தது. நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் காஷ்கரி என்கின்ற அந்த நிஸ்பத்தோடு வருவார்கள், காஷ்கரி என்கின்ற இணைப்போடு வருவார்கள். புகாரி என்று சொல்றது மாதிரி காஷ்கரி என்ற நிறைய அறிஞர்கள் அந்த சைனாவில் பிறந்திருக்கிறார்கள். சைனாவில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்த அறிஞர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்பது முஸ்லிம்களில் அதிகமானவர்களுக்கு புதிது. ஆனால் அந்த கோடான கோடி முஸ்லிம்கள் இன்று வரைக்கும் 60,000 70,000 என்று கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கூட்டு கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவங்க ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் ஏதாவது பிரச்சனைக்காக. ஆனால் உலகத்தில் நம்மை கேட்க யாரும் இல்லை என்பதற்காக கோடான கோடி முஸ்லிம்கள் இருக்கக்கூடியவர்களை ஆயிரக்கணக்காக கொலை செய்து வருகிறார்கள். பல லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் சிறைச்சாலைகள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் நிறைய இணையதளங்களில் நீங்கள் பார்க்கலாம், அவர்களது கதறல்கள் உலகத்துக்கு கேட்பதில்லை என்ற முறைப்பாடை நீங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயத்துடைய மஜிதை, அறிவை கொண்டு போன ஒரு சமுதாயத்தில் ஒரு சிலர் அவர்கள். ஆனால் இன்று யாருக்கும் அது எட்டுவது கிடையாது. நான் இதை விரிவாக சொல்லலாம், ஆனால் சுருக்கமாக சொல்லுகிறேன். நிறைய அநியாயங்களை இந்த உய்குர் ஹுய் முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள், இந்த இனத்து முஸ்லிம்கள் அனுபவித்து வருகிறார்கள்.
நிறைய வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். அன்றாடம் கற்பழிப்புகள் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வெளி உலகத்திற்கு முஸ்லிம்களுக்கு உரிமை வழங்குவதாக காட்டப்பட்டிருந்தாலும் உள்ரங்க ரீதியாக நிறைய அநியாயங்கள் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மேற்கு துருக்கிஸ்தான் என்கின்ற பகுதி இன்றைக்கு 5 நாடுகளாக சின்ன பின்னப்படுத்தி இருக்கிறார்கள். 5 நாடுகளாக சின்ன பின்னப்படுத்தி இருக்கிறார்கள். உஸ்பெகிஸ்தான், துர்க்குமானிஸ்தான், தஜகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான் 5 நாடுகளாக என்ன செய்கிறார்கள்? பிரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த 5 நாடுகளில் சைஹூன் ஜெய்ஹூன், அது ஆமோதாரியா சிறுதாரியா 2 நதிகள், பிரபல்யமான நதிகள். இந்த நதிகளுக்கு மத்தியில் தான் இஸ்லாமிய கல்வியுடைய நாகரிகம் அப்படியே வளர்ந்தது. அன்புள்ள சகோதரர்களே, அந்த இடத்தில் இந்த உஸ்பெகிஸ்தான் என்று பிரித்து வைத்திருக்கிறார்களே, தஷ்கந்தனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களே, குர்ஆனுடைய ஒரு மூலப்பிரதி இருப்பதாக சொல்லப்படுகிறது. தவறான தகவல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த உஸ்பெகிஸ்தான் இருக்கிறது. அந்த உஸ்பெகிஸ்தானில் ஒரு மாநிலம் தான் புகாரா மாநிலம். இந்த புகாராவில் பிறந்தவர் தான் இமாம் புகாரி. இந்த புகாராவில் பிறந்தவர் தான் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரஹிமஹுல்லாஹ். புகாரா இன்றைக்கு அதே புகாராவில், அதாவது சமர்கந்த் என்ற இடத்தில், நீங்கள் ஹர்தனிக் என்ற இடத்தில் அவர் கபர் ஒன்று கட்டி வச்சுக்கிறான். அவருக்கு இமாம் புகாரிக்கு இமாம் புகாரிக்கு ஒரு கபர் ஒன்றை கட்டி தர்காவாக ஆக்கி வச்சுக்கிறான். இஸ்லாம் ஏன் போனது என்று பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே. அப்ப இமாம் புகாரி பிறந்த இடம் அதே மாநிலத்தில், அதே உஸ்பெகிஸ்தான் மாநிலத்தில் தான் திர்மிதி என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த நாட்டில் தான் திர்மிதி என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது. அங்கதான் இமாம் திர்மிதி பிறந்தார்கள். அங்கதான் இமாம் திர்மிதி பிறந்தார்கள். தஷ்கந்த் என்று சொல்கிறோமே, இதனுடைய பழைய பெயர் ஷாஷ், உஸ்பெகிஸ்தானுடைய இன்னொரு நகரம். அங்கதான் ஷாஷி, முஸ்னத் ஷாஷி என்று நம்ம சொல்கிறோமே, அதை எழுதிய தொகுத்த அறிஞர் அங்கதான் பிறந்தார். இப்ப நிறைய அறிஞர்கள் பிறந்த ஒரு மைய பிரதேசம் உஸ்பெகிஸ்தான். முஸ்லிம்களுடைய சிந்தனையிலே கிடையாது. சஹீஹுல் புகாரி என்பது இஸ்லாமிய சமுதாயத்துடைய மிக முக்கியமான மூல நூல்களில் உண்டு. ஆனால் எமது சிந்தனையிலே கிடையாது என்கின்ற அளவுக்கு மறைத்து விட்டார்கள் என்றால் எமக்கு எப்படி எமது வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் நினைத்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, துர்க்குமானிஸ்தான், இதில் ஒரு மாநிலம் நசா என்கின்ற மாநிலம். இது ஒரு மாநிலம், நசா என்கின்ற மாநிலம். அந்த இடத்தில் தான் இமாம் நசாயி பிறந்தார். இன்று வரைக்கும் நசா என்று தான் பெயர், இன்று வரைக்கும் திருமிதி என்று தான் பெயர், இன்று வரைக்கும் புகாரா என்று தான் பெயர். அன்புள்ள சகோதரர்களே, அந்த பிரதேசத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான்? அந்த அறிஞர்களை உருவாக்கி இருக்கிறான். மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாம் பிறந்த ஒரு மிகப்பெரிய மாநிலம் இன்றைக்கு துண்டாடப்பட்டு, அப்படியே வேறு வேறாக ஆக்கப்பட்டு பலவிதமான அட்டூழியங்கள் அநியாயங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் புகாரி பிறந்த இடம் உஸ்பெகிஸ்தான். ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரஷ்யாவுடைய அந்த ஆக்கிரமிப்பு இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி, அதில் நடந்த ஒரு செய்தியை ஒரு அறிஞர் பதிவு செய்கிறார். அந்த இடத்துல என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நாமங்கள் எல்லாத்தையும் மாற்றினாங்க, பெயர்கள் எல்லாத்தையும் மாற்றி விட்டார்கள். அரபு பெயர்கள் வைக்க கூடாத தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்படியெல்லாம் அநியாயங்கள் கொண்டு வந்து ரஷ்யாவுடைய இரும்பு புடி, சைனாவுடைய இரும்பு புடி, இதன் காரணம் இப்படி நடக்குது. ஒருவர் எப்படியோ கஷ்டப்பட்டு உம்ராவுக்காக வந்து சேர்கிறார். நினைச்சு பாருங்க, நம்மளுக்கு அல்லாஹு தாலா மார்க்கத்தை படிக்க தந்திருக்க சந்தர்ப்பங்களும் எந்த அளவுக்கு அதை வீணாக்குகிறோம் என்பதை அவர்களே நினைச்சுப்பாங்க. வந்து சேர்ந்து உம்ராக்காக வாராரு. அதாவது உம்ரா என்ற ஒரு கடமையை தவிர அவருக்கு வேற எதுவும் சிந்தனையில் இல்லை. மீடியாக்களில் இவைகள் காட்டப்படுவது இல்லை, நூல்கள் அங்கே இல்லை. அப்படிப்பட்ட பிரதேசத்திலே வாழ்றாங்க. சிட்டியில் உள்ள முஸ்லீம்கள் கொஞ்சம் நஞ்சமாக அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். கிராமத்து முஸ்லீம்களுக்கு மீடியா ஊடாதான் படிக்க வேண்டியிருக்கும், பத்திரிகை ஊடாதான் படிக்க வேண்டியிருக்கும். கௌபாவை கண்ணால் கண்டதில்லை, என்ன என்று தெரியாது. ஆனா உம்ரா என்கின்ற அமலை நினைத்தவர் வருகிறார். இவர் சொல்லுகிறார், அந்த அறிஞர், நான் வந்து கௌபத்துல்லா இருந்து கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதர் என்னை பார்த்து அழைத்தார். அதான் பள்ளிக்கு வெளியே இருந்து அழைக்கிறாரு. ஒரு அதாவது கொஞ்சம் வர ஏழுமான்னு கூப்பிடுறாரு. ஒரு கௌபத்துல்லா அன்னைக்கு போறாரு. கிட்ட போய் அவரோட மொழியில இவர் பேசுறாரு. இவருக்கு அந்த மொழி தெரிஞ்சிருக்கிறது. கேட்கிறாரு, கௌபத்துல்லாவை எத்தனை முறை தவாப் செய்ய வேண்டும்? பேசிக் விஷயம் எல்லாருக்கும் தெரியும். எத்தனை முறை தவாப் செய்ய வேண்டும்? அப்ப அவர் சொல்றாரு 7 முறை அப்படின்ற. 7 முறை தவாப் செய்ய உங்களால 7 மான்னு கேட்கிறாங்க. 7 முறை எப்படி 7 முறை நீங்க தவாப் செய்றீங்க? இவருக்கு ஆச்சரியமாயிட்டு, சின்ன இடத்தையே 7 முறை தவாப் செய்ய இப்படி கேட்கிறாரு. சரி, ஏதோ கடமையானு கேட்கிறாரு. கடமை. அப்ப நான் சரி தவாப் செய்யறேன்ட்டு பள்ளிக்கு வெளியே போறாரு. பள்ளிக்கு வெளியே போற பார்த்து இவர் கூப்பிடுறாரு, எங்க போறீங்க? தவாப் செய்ய போறேன்றாரு. அப்பதான் இவருக்கு விளங்குது, இவருக்கு கஅபத்துல்லாஹ்ண்டா என்னன்னு தெரியாது. இவர் நினைக்கிறார் அந்த பள்ளி வாயை நான் சுத்தி வருவதுதான் தவாப் என்று நினைக்கிறார். அவரை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு உள்ளுக்க. இதுதான் கஅபத்துல்லாஹ், இதை சுத்தித்தான் நீங்கள் தவாப் செய்ய வேண்டும் என்று சொன்னதுதான் கிடையாது. ஓடி போய் கௌபாவுக்கு பக்கத்துல விழுந்து கண்ணீர் விட்டு அழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இமாம் புகாரி போன்றவர்கள் பிறந்த இடம்
என்ன வார்த்தை சொல்றார் தெரியுமா? எங்களை எல்லாம் இது போன்ற கஅபத்துல்லாஹ்வுடைய அடையாளம் தெரியாம மாற்றி விட்டார்களே, யா அல்லாஹ் அவர்கள் மீது ஒரு சாபத்தை இறக்கண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதார். அழுது விட்டு அவர் வாழுகின்ற அந்த உஸ்பெகிஸ்தானுடைய பிரதேசத்தில், அவர் வாழுகின்ற பிரதேசத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளை எல்லாம் அந்த மனிதருக்கு பதிவு செய்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, புகாரி இமாம் பிறந்த ஒரு நாட்டிலே ஒரு பிரதேசத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வு இது. இன்றைக்கு மார்க்கம் படிக்கக்கூடிய ஏராளமான வாய்ப்புகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஏராளமான வாய்ப்புகளை இறைவன் எங்களுக்கு தந்திருந்தும் கூட நாங்கள் முறையாக உபயோகிப்பதாக இல்லை, முறையாக பயன்படுத்துவதாக இல்லை. இந்த ஒரு நினைத்து பாருங்கள், கஅபத்துல்லாவை எத்தனை முறை தவாப் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நிலைமை அவர்களுக்கு தெரியாது விட்டால் என்ன முறையில் அந்த அவருடைய வாழ்க்கை போயிருக்கும் நினைத்து பாருங்கள். பெயர்கள், அரபு பெயர்கள் வைப்பதே ஒரு பிழை, தடை, ஒரு பெரிய குற்றச்செயல் என்கின்ற அமைப்புக்கு மாறிவிட்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, அந்த அதாவது மேற்கு துருக்கிஸ்தான் இருக்கிறது, இந்த மேற்கு துருக்கிஸ்தானில் இது அல்லாமல் எத்தனையோ வேறு வேறு விதமான கொடுமைகள், குறிப்பாக இஸ்லாமிய மூல நூட்களை அப்படியே தேர்ந்தெடுத்து அழிக்கின்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு சஹீஹுல் புகாரியுடைய நுஸ்காக்களில் ஒரு சில குறிப்பிட்ட ரிவாயத்துக்கள் மட்டும்தான், அத பிரதிகள் மட்டும்தான் எங்களுக்கு கிடைத்ததற்கு மிகப்பெரிய காரணங்களில் இதுவும் உண்டு. இன்றைக்கு புகாரியுடைய நல்ல பிரதி எங்க கிடைச்சது? ஜெர்மன்ல. விளங்கிட்டா? ஜெர்மன்ல தான் எங்களுக்கு கிடைக்கதா இருக்குது. எங்க கிடைச்சிருக்கணும்? அது புகாரால கிடைச்சிருக்கணும். ஒரு மூல பிரதியை புகாரால நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, காட்ட மாட்டீர்கள் என்றால் எப்படி தலகீழாக என்ன செய்திருக்கிறார்கள், மாட்டி இருக்கிறார்கள். நீங்க நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, அந்த அளவுக்கு கொடுமைகள் அங்கே அலங்கேறி கொண்டிருக்கின்றன. ஆனால் நமக்கு இன்னும் தெரியாது. முஸ்லிம் நாடுகளா இன்று மாறிவிட்டன. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், அந்த நாடுடைய பெயர்களை அடித்து பள்ளிவாயல்களை எடுத்து பாருங்க பார்ப்போம். அப்படிப்பட்ட பள்ளிவாயல்கள், மிகப்பெரிய கட்டுமானங்களை கொண்ட பள்ளிவாயல்கள், அழகான பள்ளிவாயல்கள், அப்படிப்பட்ட மதரசாக்கள், யூனிவர்சிட்டிகள் இன்னும் நிறையவே இருக்கின்றன. ஆனால் அவர்களிடத்தில் மார்க்கம் என்று அப்படியே குன்றி வருவதை பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றில் மத்திய கிழக்கு எந்த அளவுக்கு பேசப்படுகிறதோ அந்த அளவுக்கு மத்திய ஆசியா பேசப்படுவது கிடையாது. மத்திய ஆசியா பேசப்படுவது கிடையாது. அதே பகுதியுடைய தொங்கல், அதாவது குராசானுடைய பகுதிகளாக இருந்தது அதே பிரதேசம் தான். இன்றைக்கு ஷியாயிசத்தை நான் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். கஸ்வீன் ஈரானுடைய மாநிலங்களில் உண்டு. கஸ்வீன் இமாம் இப்னு மாஜா பிறந்த இடம். நைசாபூர் இன்றைக்கு ஈரானுடைய மாநிலங்களில் ஒன்றாக மாற்றப்பட்டிருக்கிறது. இமாம் முஸ்லிமுடைய இடம். அதே போன்று பைஹக் நைசாபூரில் ஒரு இடம், இமாம் பைஹக்கியுடைய இடம். எல்லாம் ஷியாயிசமாக மாற்றப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அன்றைய தினம் அப்படி இருக்கவில்லை, அது ஒரு பகுதி. ஆனால் இந்த கொடுமைகளை பற்றி, அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி, அங்கே நடக்கக்கூடிய வேதனைகளை பற்றி முஸ்லிம்கள் நிறையவே தூரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல அன்புள்ள சகோதரர்களே, அப்படியே நீங்கள் கீழே வாருங்கள். நான் பர்மாவை சொன்னேனே, அந்த பர்மாவுடைய கீழ் பகுதியை அப்படியே கொஞ்சம் எடுத்து பாருங்க. இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், இதிலே நடக்கக்கூடிய அன்றாட, இந்தோனேஷியா ஒரு முஸ்லிம் நாடு. ஆனால் முஸ்லிம் நாடாக இருந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக எவ்வளவு கொடுமைகள் அந்த நாட்டில் என்ன அரங்கேறி கொண்டிருக்கின்றன, நடந்து கொண்டிருக்கின்றன என்பது போன்ற செய்திகள் நம்மளுக்கு தெரியாது. கிறிஸ்தவ முஸ்லிம் கலவரத்தை தொடர்ந்து மூட்டிக்கொண்டிருக்கிறார்கள். மூட்டிக்கொண்டிருப்பதனால அன்றாடம் கொடுமைகள் நடந்து, எப்படி நீங்க பலஸ்தீன்ல கொடுமைகளை பார்க்கிறீர்களோ அதே போன்ற அளவுக்கு சற்றும் குறையாத கொடுமைகளை இந்தோனேசியாவில் பார்க்கலாம், பர்மாவில் பார்க்கலாம், சைனாவில் அதைவிட பன்மடங்காக பார்க்கலாம், அதைவிட பன்மடங்காக பார்க்கலாம். இந்த அளவுக்கு என்ன கேவலப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பேசுவதற்கு, குரல் கொடுப்பதற்கு தவிர இந்த சமுதாயத்தில் போராட்டத்திற்கு யாருமே இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். காஷ்மீரை எடுங்கள், மறந்து விட்டோம். காஷ்மீர் இன்றைக்கு டோட்டலி நம்மளுக்கு மறந்து போயிட்டு. இந்த ஒவ்வொரு நாடுகளும், நான் சொல்லக்கூடிய நாடு கிட்டத்தட்ட 30-35 நாடுகள் வரும். விளங்கிட்டா 20-25 நாடுகள் வரும். இந்த டோட்டல் நாடுகளை பற்றி தனியாக பேசப்பட வேண்டும். காஷ்மீர் என்ற என்ன விளங்கிட்டா வரலாறுகள் என்ன. ஒரு காலத்தில் சியாகத்துல் உம்மா என்ற மேகசின் நம்மளுக்கு பக்கத்தில் வந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு அது கூட என்ன முஸ்லிம்களை விட்டு தூரம். அது காஷ்மீருடைய பிரச்சனை நிறைய பேசப்பட்ட ஒரு மேகசின். ஆனா அந்த நாட்டுடைய பிரச்சனைகள் இன்று பேசுவதற்கு யாருமே கிடையாது. காஷ்மீரில் பிரச்சனை அவ்வளவுதான். மற்றபடி காஷ்மீரில் நடக்கக்கூடிய கொடுமைகள், அங்கே அரங்கேற்றப்படுகின்ற தினம் தினம் பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வீதாசாரப்படி பல பெண்கள் அந்த நாட்டில் கற்பழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துடைய மஸ்ஜிதிலே இருந்து நீங்க நினைத்து பாருங்கள், தாங்க முடியுமா எங்களுக்கு? அப்படி தாங்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருந்தால் நம்ம இஸ்லாமிய சமுதாயமான நினைத்து பாருங்கள். கூடுகிறார்கள், அறிக்கை விடுகிறார்கள், பொருளாதார தீர்வு என்று சொல்கிறார்கள், மற்றபடி சேர்ந்து எதிர்க்கக்கூடிய
திராணியை இந்த சமுதாயத்தில் என்ன செய்ய முடியவில்லை, காண முடியவில்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்களுடைய மனநிலை இருக்கிறது, அது தனி வேறு. ஒரு குத்துச்சண்டை வீரரை பார்த்து ஒருவர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல வைத்து ஒரு கிறிஸ்தவ சகோதரர் கேட்கிறார்கள், எப்படி நீங்கள் அதாவது உலக தீவிரவாதி உசாமா இருக்கக்கூடிய ஒரு மதத்தில் போய் சேர்ந்தீர்கள், மதம் மாறினீர்கள்? ஹிட்லர் இருக்கக்கூடிய மதத்தில் நீங்கள் இருக்க முடியும் என்றால் உசாமா இருக்கக்கூடிய மதத்தில் நான் இருப்பது எனக்கு ஒரு பிரச்சனை அல்ல என்று என்ன செய்தார், ஒரு பதில் சொன்னார். அவர்களுடைய பதில்களில் ஈமானியம் வெளிப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம், உறுதி வெளிப்படுவதை பார்க்கிறோம். ஆனா எங்கள்ல என்னது, நிறைய பலகீனங்கள் வெளிப்படுவதை பார்க்கிறோம். ஒரு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் உடைக்கப்படுகிறது என்று வையுங்கள், பிழை. ஆனால் முஸ்லிம்களோட கட்டிடம் உடைக்கப்பட்டா எப்படி அப்படி காலம் தாமதித்து பதில் வருமோ அப்படி அல்ல. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் உடைக்கப்பட்ட அடுத்த செகண்டே பதில் வந்துருது, கூடாது, அநியாயம், ஹராம், கூடாதுதான். ஏன் இவ்வளவு ஸ்பீட்? அதை விட இதுக்கு ஏன் ஸ்பீடா இருக்கிறோம்? எங்களோட உள்ளத்திலே என்னது, அதாவது இவர்களுடைய உள்ளத்திலே பலகீனம் இருக்கிறதோ அவர்கள் வேகமாக அவர்களில் என்ன செய்கிறார்கள், ஆதரவு தெரிவிப்பதை நீங்கள் பார்க்கலாம். எதிர்க்க வேண்டும், ரெண்டு சமநிலை பேணப்பட வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்தில் முஸ்லிம் சமுதாயத்துடைய பிரச்சனைகளை நீங்கள் மேலோட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சுருக்கமாக சொன்னேன். இன்னும் சொல்வதற்கு ஐரோப்பாவிலே குறிப்பாக கோசோவாவுடைய விடுதலைக்கு பின்னாலும் பொஸ்னியாவுடைய விடுதலைக்கு பின்னாலும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ரஷ்யாவில் செச்னியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இது போன்ற நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு மத்தியில் சொல்ல வேண்டும்.